நாம் இப்போ இருக்கிற இடம் பீகார் மாநிலம், பீகாரோட தலைநகரம் பாட்னாவிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஷிவ்னா அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்திலிருந்து குறைஞ்சது 500 தொழிலாளர்களாவது தமிழ்நாட்டோட வெவ்வேறு ஏரியாவில் இருக்கிற தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பீகாரிகள் பல லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. வட இந்திய தொழிலாளர்கள் பல லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 70 லட்சம் வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற டேட்டாவெல்லாம் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இவங்களோட வாழ்க்கை சூழல் அவங்களோட சொந்த ஊரில் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமாக அவங்க வேலை பார்த்து சம்பாதிச்ச காசை கொண்டு அவங்களோட சொந்த ஊரில் நல்லபடியாக வாழ்கிறாங்களா, அவங்களோட ஊரில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த ஊருக்கு நேரடியாக வந்திருக்கிறோம். இந்த கிராமத்தில் தமிழ் பேசக்கூடிய பீகாரிகள் நிறைய இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள், திருப்பூர் கட்டப்பைகள், தமிழ்நாட்டில் வாங்கிட்டு வந்த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்கு அப்படின்னு பல விஷயங்கள் இங்கே இருக்குது. அவங்களோட குடும்பம், வீடு வாசல், கலாச்சாரம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம பீகாரோட கிராமத்தை சுற்றி பார்த்துடலாம். வாங்க. இப்போ காலை நேரம், காலையில் ஒரு 7:30 இருக்கும். ஹாய். இங்கே பாருங்க, இந்த குளிர் தாங்க முடியாதுன்றதுனால ஆட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி சணல் சாக்கில் ஒரு சட்டை மாதிரி செஞ்சு போட்டிருக்காங்க. மாட்டுக்கு வெள்ளை சாக்கு. உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஊரில் எவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்குது? நம்ம ஊரில் நிறையா ஃபேமிலி இருக்குது சார். எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது உங்கள் ஊரில்? எவ்வளோ 1000 குடும்பங்கள் இருக்குமா? 1000க்கு மேலே இருக்குது. பெரிய ஊர் அப்போ? ஆமாம், பெரிய ஊர் இருக்குது. பேர் என்ன? நகினாபால். நகினாபால். ஓகே. எத்தனை வருஷம் நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தீங்க? 10 வருஷம். 10 வருஷம் வேலை பார்த்தீங்க. ஆமாம். இப்போ திரும்ப வர போகிறீங்களா? ஆமாம். தமிழ்நாட்டில் எந்த ஊரில் எல்லாம் வேலை பார்த்தீங்க? ஆர்சூர் ஏரியா இருக்கு. என்ன வேலை பார்த்தீங்க? அதான் காஸ்டிங் ஃபவுண்ட்ரி, டெக்னோ காஸ்டிங் ஃபவுண்ட்ரியில் வேலை பார்த்தீங்களா? அங்கே நல்லா இருந்துச்சா லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு? அங்கே நல்லா இருக்குதா? நல்லா இருந்துச்சா? ஆமாம். சம்பளம்லாம் நல்லா கொடுத்தாங்களா? நல்லா கொடுத்தீங்களா? திரும்ப இங்கே எப்போ வந்தீங்க? 1 மாதம் ஆயிடுச்சு. ஓ, இங்கே 1 மாதம் ஆச்சு. ஆமாம், 1 மாதம். உங்கள் ஃபேமிலியெல்லாம் இங்கே இருக்காங்களா? ஃபேமிலி எல்லாமே தான் இங்கே தான் இருக்கேன். சரி, வாங்க இன்னும் இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் தொடர்ந்து அப்படி பேசிகிட்டே போகலாம். வீடுகள்லாம் நிறைய பாலடைஞ்சு கிடக்கு. இதிலெல்லாம் ஜனங்க குடியில்லை. ஆமாம், கைவிடப்பட்ட வீடு. அவர் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தவரா? ஓ, இங்கே பாருங்க, இந்த சந்தில் வராரு பாருங்க, அவர் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தவராமா. தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? உங்கள் பேர்? ஹலோ, நாம் சனோஜ்குமார். சனோஜ்குமார். அங்கே என்ன வேலை பார்த்தீங்க? தமிழ்நாட்டில் என்ன வேலை பார்த்தீங்க? கொஞ்சம் கொஞ்சம் காஸ்டிங் பிளான்ட். காஸ்டிங் பிளான்ட் எங்கே? கோயம்புத்தூர், சிட்டிப்பாளையம். சென்னியம்பாளையம். சிட்டிப்பாளையம், கோயம்புத்தூர். அங்கே வேலை பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? 15 இயர்ஸ். 15 இயர்ஸ். இங்கே உங்களுக்கு என்ன வேலை? விவசாயம் நடக்குதா? பூமி வேலை, விவசாயம். काम कौन करके ले रहा? अभी मक्का में पाउडर डाला है. पाउडर? कीटनाशक कोबरा पाउडर. कोबरा पाउडर. ये मक्का. ஓகே. பூச்சி மருந்து. அவரோட வீட்டுக்கு பின்னாடி அவருக்கு ஏதோ விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்டீரியா. ஓகே. வீட்டுக்கு அவரோட பூமி அது. என்ன பயிர் பண்ணியிருக்காங்க? என்ன கிராப்? அது என்ன சொல்றது? என்ன? உருளைக்கிழங்கு, வெங்காயம், உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணிருக்கிறாரா? அதை காட்டுறீங்களா? வாங்க.
மைக் அவர்கிட்ட வச்சுக்கோங்க. ऊपर का खेत அவர் வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிற உருளைக்கிழங்கு பயிர் பண்ணிருக்கிற இடம். இது கத்திரிக்காய். கத்திரிக்காய் தான் இருக்கு. கத்திரிக்காய். ஓகே, இது கத்திரிக்காய். புரியுது, இது எனக்கு தெரியுது. ஸோ இப்படி தான் இங்கே வீடெல்லாம் இருக்குது. வீடை ஒட்டியே வந்து இருக்கிற இடத்துல ஏதோ பயிர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் பேர் வர்றாங்க. நம்ம வந்திருக்கோம் அப்படின்றத கேள்விப்பட்டு இந்த ஊர்லேருந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து வேலை பார்த்தாங்களோ எல்லாரையும் வர வச்சுருக்காங்க. பல பேருக்கு 1-2 வார்த்தை தான் தெரியும். இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்திருக்கோம் அப்படின்றது ரொம்ப ஆசையாக வந்து பேசுகிறாங்க. வாங்க அந்த பக்கம் போகலாம் வாங்க. ये काव काव தெரியுது. अरे मको के हम पाउडर छिड़कने से हम देखे के हिता இது இவரோட லேண்டா? ஓகே. என்னது லெமன். ஓகே, लेमन 11 இது ஒரு வகையான லெமனாக இருக்குது. இது கத்திரிக்காய் மாதிரி நீளமாக இருக்குது. एग्रीकल्चर एको प्रो निमन தமிழ்நாட்டில் சம்பாதிச்சு இங்கே வந்து வீடெல்லாம் கட்டியிருக்கீங்களா? घर बना लो. हां भीट बना भीट அந்த வீடு தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச காசை வச்சு தான் கட்டினதா? பணமா? पैसा से தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வச்சு அதை சேர்த்து வச்சு இங்கே வீடு கட்டியிருக்காங்க பல பேர். இங்கே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய வீடுங்க தமிழ்நாட்டில் ஏர்ன் பண்ணுற அந்த பணத்தை வச்சு இவங்க கட்டினது தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு இங்கே அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பி இங்கே வந்து வீடு வாசல் கட்டுறாங்க. நிறைய பேர் அப்படி வீடு கட்டியிருக்கிறாங்க. நிறைய வீடுகளுக்கு போய் பார்க்கலாம். இங்கே உள்ள விவசாய நிலங்கள்லாம் நல்லா செழிப்பாக தான் இருக்குது. ரொம்ப கடினமான உழைப்பாளிகளாக இருக்கிறாங்க. காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அவங்களோட வேலைகளை விவசாய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஊரில் முக்கால்வாசி பேர் வேறு ஸ்டேட்டில் போய் இந்த மாதிரி மைக்ரண்ட் லேபர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே 10 பேர் மேலே இருக்குதா தமிழ்நாட்டுல ஹெல்ப் பார்த்தீங்களா? இங்கேயா? இங்கே அப்புறம் கூட இருக்கிறது 10 பேருக்கு மேலே இருக்குன்றாரா? 100 பேருக்கு மேலே இருக்குன்னாரு. இதான் சின்ன வீட்டு சின்ன பஞ்ச வார்டு 1 நம்பர் வார்டு. ஓ, இந்த வார்டுல மட்டும் 10 பேர் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா. பட் உங்க டோட்டலா உங்க கிராமம் இந்த சிவ்னா மேல 100-200 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு மேல சொல்றாரு. இருக்குது. அப்படிதான் சொல்றாங்க. அது பெரிய ஊராமா. அது ஒரு 1000 வீடுகளுக்கு மேல இருக்கிற ஊரு. இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல இருந்து மட்டும் 200-300 பேருக்கு மேல தமிழ்நாட்டுல வந்து வேலை பார்த்தவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லா வில்லேஜ்லயும் இருப்பாங்கல்ல, சுத்தி உள்ள எல்லா கிராமத்துலயும் இருப்பாங்க இல்லையா? ஆமா. ஓகே. தமிழ்நாடு தவிர வேற எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் போய் ஒர்க் பண்றீங்க உங்க ஊருக்காரங்க? நமக்கு தில்லி, மும்பை, மகாராஷ்டிர, குஜராத், பெங்களூரு எல்லாமே தான். எது பெஸ்ட்? அதான் சென்னை பெஸ்ட். சென்னை பெஸ்ட் இல்ல, நான் கேக்குறேன்றதால சொல்லக்கூடாது. சென்னை தான் பெஸ்ட். சம்பளம் நல்லா கொடுத்தீங்களா? சம்பளம் நல்லா கொடுத்துருவாங்களா? ஆமா. மற்ற ஸ்டேட்டை விடவும் அதான் சென்னை ஏரியால 7ஆம் தேதி சம்பளம். 7ஆம் தேதி சம்பளம். ஓகே. அதான் ஸ்டேட்ல 10ஆம் தேதி தான் கொடுப்பான். ஓ, 10ஆம் தேதி தான் கொடுப்பான். ஓகே. 3 நாள் அத 3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஆமா. ஓகே. அப்புறம் எவ்வளவு சம்பளம்? நமக்கு அது ஒரு நாளைக்கு 1000 ஆகும். 1000 ஆகும். எங்க சென்னையில? வேற ஸ்டேட் போனா 900 100 ரூபாய் கம்மி ஆகும். 100 ரூபாய் கம்மி தான். 100 ரூபாய் கம்மி ஆகும். ஒரு மாசம் 3000 போயிடும். சாப்பிட்டு காசு வந்துடும். ஓகே. உங்களுக்கு என்ன வயசாகுது? நமக்கு ஏஜ் 28 ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. ஒரு பேபி இருக்குதா? ஒரு பேபி இருக்கா? பேபி பேர் என்ன? அது நிசிகா பால். உங்க பேரு? நகினா பால். பால் அது என்ன சர் நேம், ஃபேமிலி நேமா? ஃபேமிலி நேம் தான். அது காஸ்ட் நேம் பால். நிகிதா பால். ஓகே. நீங்க வீடு கட்டிட்டீங்களா? ஆமா, அங்க தான் இருக்குதா. வீடு புதுசா கட்டிருக்கீங்களா? ஆமா, புதுசா தான் இருக்கு. கட்டிருக்கீங்க. ஆமா. உங்க வீட்டை காட்டுறீங்களா? காட்டுங்களா? வாங்க வீட்டை பார்ப்போம். நகினா பால் வீட்டை போய் பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க. சலாரே ஜீபா. நமக்கு அண்ணா வீட்டு இருக்குதா? இதான் உங்க வீடா? அண்ணா வீட்டு ஒர்க் பார்த்துக்கலாம். அங்கே தான் இருக்கே இப்போ. யாரு? அண்ணா. உங்க அண்ணாவா? ஆமா. ஓ, போங்க. இந்த வீடு இவர் சொல்றாரு பாத்தீங்களா? இந்த வீடு இவரோட அண்ணன் வீடாம். உங்க
அண்ணன் தமிழ்நாட்டுல இருக்காரா? ஆமா தமிழ்நாடுல இருக்குதா. எந்த ஸ்டேட்ல இருக்காரு? எந்த ஏரியாவுல இருக்காரு? ஆர்சூர் ஏரியால இருக்கு. ஆர்சூர், கோயம்புத்தூர் ஆர்சூர் ஆமா ஏரியா. கோயம்புத்தூர் ஆர்சூர் இருக்குதா. இதான் நமக்கு வீட்டு. இதான் உங்க வீடா? ஆமா. சூப்பர். அது யாரு? அண்ணி இருக்குதா. அவங்க வந்து அண்ணி இருக்குதா. ஓகே, அவங்க பெரிய அண்ணி இருக்குதா. அண்ணன் ஒய்ஃப். ஓகே, உள்ள போலாமா? போலாம். எப்போ கட்டின வீடு? இதான் புதுசுதான் இருக்கு. புதுசு தான் கட்டிருக்கீங்களா? ஆமா. ஓகே. வரிசையா ரூமா இருக்கு. எத்தனை வீடு? ஒரு வீடா நிறைய வீடு? நிறைய வேட்டி இருக்குதா. ஆஹா, நிறைய வீடு கட்டிருக்கீங்களா? ஆமா. அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கு. 4 பேர் இருக்குதா. ஓகே. எல்லாமே தான் இருக்கும். ஆ, அந்த பேபி. ஓகே, உங்க பேபி. ஆமா. ஹாய். ஹாய் பை பை கதா. பாய். ஓகே, மொத்தம் எத்தனை வீடு? 1 2 3 4 வீடு. 6 வீட்டு 5 வீட்டு இருக்குதா. 5 வீடு இருக்கு. ஆமா. ஓகே, 5 வீடு எதுக்கு கட்டிருக்கீங்க? அங்க ஃபேமிலி வீட்டு இருக்குதா. நமக்கு அக்கா அதான் சிஸ்டர் வந்துரும் இங்க. அத வீட்டு தனியா இருக்குதா. அப்புறம் இங்க ஸ்லீப்பிங் பண்ணுங்களா. ஓ, சோ எல்லாருக்கும் தனித்தனியா ரூம். தனியா ரூம் தான் இருக்கு. ஓகே. இங்க அப்பா ரூம். இங்க தூங்குறாங்களா யாரும்? அப்பா. ஓகே, இது அப்பா ரூம். இது எடுக்கலாமா? எடுக்கலாமா? நம்ம எடுத்துங்க, பிரச்சனை இல்ல. இது ஒரு ரூம். அப்பா ரூம். அப்பா ரூம். இவருடைய நகினா பாலோட அப்பா ரூம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் கட்டி கொடுத்துருக்காப்புல. வெங்காயம்லாம் முளைச்சி கிடக்கு. அந்த பக்கம் உருளைக்கிழங்கு. வீடு நல்லா பெரிய வீடாக தாங்க கட்டியிருக்கிறாரு. சின்ன வீடெல்லாம் இல்லை. அங்கே ஆரம்பித்து இந்த கடைசி வரைக்கும் வரிசையாக ஒரு லார்ஜ் ரூமு, மேன்சன் ரூம் போல் வரிசையாக ஒரு வழி போகுது. 2 பக்கம் ரூமு, ஒரு பக்கம் ரூம் வரிசையாக. இது ஒரு ரூமா? இந்த அடுத்த ரூமு. இது அன்னி ரூம். ஓகே ஓகே, இது அன்னி ரூமு. ஓகே, எல்லாருக்கும் தூங்குறதுக்கு ஒரு கட்டில் ரூமு. இதான் நமக்கு ரூம். இது உங்கள் ரூமு. ஓகே. இது என்ன தண்ணி வருமா? ஆமா தண்ணி வரும். அடிக்கணுமா? அடிப்பம்பா? ஆமா அடி பம்ப் தான். தண்ணி வராது. ம். வீட்டு வாசல்லையே பம்ப் இருக்குது. இது அவருடைய ரூமு. ரூம்னா என்ன? ஒரு ரூம் தான் அந்த ஃபேமிலிக்கு மொத்தமும். ஆமா. அந்த ஒரு ரூமில் ஃபுல் ஃபேமிலி இருக்கும். ஆமா ஃபுல் ஃபேமிலி. ஃபுல் ஃபேமிலி. ஓகே. இது சாமி ரூம். ஓ, சாமி ரூம். 5 ரூமில் ஒரு ரூம் சாமி ரூம். ஓகே. சாமி ஒன்றையும் காணும். அந்த கீழே ஒரு ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அதான் சாமி ரூம். இங்கே தண்ணி தான். பின்னாடி குளிக்கிறதுக்கான இடம். ஆமாம். பாத்ரூம். அங்கே பாத்ரூம் ரெடி இல்லை. பாத்ரூம் இல்லை, பட் இதான் எல்லாம் குளிக்கிறதுக்கான இடம். பின்னாடி திறந்தா வயல்காடு. தண்ணி வாட்டர் சப்ளை, வாட்டர் டேங்க், ரைட்? ஆமாம். ஸோ நகினா பால் வீடு இதுதான். இந்த எல்லா வீடும் ஃபுல்லாக நீங்கள் சம்பாதிச்சு கட்டினதா? ஆமாம், எல்லாமே தான். நீங்கள் மட்டும்? இது அண்ணா தம்பி எல்லாமே தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கட்டினதா? ஆமாம். அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து கட்டினதா? ஓகே. எத்தனை பேர்? இதுல 3 பேர் இருக்கு. ஒரு ஆள் அண்ணன் தனியா இருக்கு. அப்போ இந்த 3 பேர் சேர்ந்து கட்டினதா அது? ஆமா, இது 3 பேர் சேர்ந்து கட்டினது. ஓகே. அப்புறம் இப்படி ஒன்று பார்க்குறேன். நிறைய வீடுங்களில் இப்படி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இது வந்து மாட்டுக்கு தீவனம் போடுறதுக்கு கட் பண்ணுறது தானே? ஆமாம், கட் பண்ணிக்கலாம். மாட்டுக்கு தீவனம் போட்டு கட் பண்ணுறது. அதை கட் பண்ணிங்களா? இது வச்சு மாட்டுக்கு வைக்கல் அல்லது ஏதாச்சும் கட் பண்ணிக்கிறாங்க. நகினா பால் அப்பா. ஐயா வணக்கம். நமஸ்தே. 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 இவர் என்ன விவசாயியா? கிசான். கிசான். ஆமா. இவர் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாரா? இல்ல போகாது. அவர் வந்தது இல்ல. அவர் பிறந்ததுலேருந்து இந்த ஊர் இங்கே தான், ரெகுலர் தான், கண்டினியூ தான். இங்கே தான். ஓகே. அப்பாவுக்கு இங்கே என்ன வேலை? இப்போ பூமி வேலை இருக்குதா? ஆடு இருக்கிறான்ட்டு. பூமி வேலை, அதாவது விவசாய வேலை. ஆமா, விவசாய தான். விவசாய வேலை. அப்பா பேர் என்ன? சகல்தீப் ராவுத். சகல்தீப் ராவுத். ஆமா. இந்த நம்ம தமிழ்நாட்டில் அந்த வைக்க போர் போடுவாங்க. நெல் அடித்து முடிச்ச பிறகு அந்த வைக்கலை மட்டும் போரா போட்டு வச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த வைக்கலை பிடிக்கி மாட்டுக்கு போடுவாங்க. இங்கேயும் அதே வைக்கோல் தான். ஆனால் அந்த வைக்கோலை மிஷின் மூலமாக சின்ன சின்ன தூளாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அதை வந்து வைக்கல் போரா போட்டு வச்சுக்கிறாங்க.
न्यूज है புதுசாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. संजय आप बोला आई संजय आप मिस्त्री बोली बोली न्यूज में काम नहीं पेश कहीं ना काम पेश आम्ही दबाव छोटा मला अबे करा जी लाला की இவர் எங்கே வேலை பார்த்தாரு? இது மிஸ்திரி எங்கே வேலை பார்த்தாரு? தமிழ்நாட்டில் முதல்ல ஒர்க் பண்ணாங்க. ஓ அப்படியா? ஸோ இந்த வீடு கட்டிட்டு இருக்கிறாரே, बोलो ना ஓகே, இவர் முன்னாடி தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாராம், மதுரையில் வேலை பார்த்தாராம். என்ன வேலை பார்த்தாரு? हाँ हाँ அது எல்லாம் காஸ்டிங் தான் ஃபோன் காஸ்டிங் தான். हाँ மதுரையில் வேலை பார்த்தீங்களா? हाँ हाँ मेल्टिंग ऑपरेटर मेल्टिंग ऑपरेटर மெல்டிங் ஆப்ரேட்டர். हाँ ஆ, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க? कितना कम है। साल काम कर 15-20 साल 20 वर्ष 15 साल 15 வருஷம். हाँ 15 வருஷம் வேலை பார்த்தீங்க. हाँ தமிழ்நாடு நல்லா இருக்கா? हाँ हाँ सुपर ஆ, हाँ हाँ உங்களுக்கு அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? हाँ இங்கே நிற்கிறதுல மேக்ஸிமம் பேர் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தவங்க. அங்கே தான் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தீங்களா? அதான் வீட்டு இருக்குதா தமிழ் குமார் வீட்டு आगे से देखो ஓஹோ, இதுவும் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தவங்க வீடு. சனோஜ் குமார். அது ஒயிட் கலர் ஆ, ஓகே ஓகே, அங்கே ஒரு வீடு தெரியுது பாருங்க, கொஞ்சம் பளிச்சுன்னு. இந்த வீடும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரும் தமிழ்நாட்டில் வேலை பார்த்தவர் தானா? அவர் எங்கே இருக்காரு? இது பக்கத்துல இருக்கு இங்க இங்க எங்கே எங்கே? ஓ இவர் தான், நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோமே. ஓ சனோஜ் குமார். सरोज कुमार ஓகே, அங்கே பார்த்தது யார் வீடு? உங்களுக்கு அப்பா உங்கள் அப்பா வீடு. ஓகே ஓகே, வீட்டு இருக்கு அப்பா வீடு. இது வந்து இவர் வீடு, உங்கள் வீடு. ஓகே, இதுதான் சனோஜ் குமார் வீடு. நல்லா கட்டியிருக்காரு, வீடு நல்லா இருக்கு.